மௌல்வி சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த பையன் அயான்னு நல்லா தெரியுமா? ஆமா ரஷித் சார், எனக்கு நல்லா தெரியும். இதோ அயான் மியானே வந்துட்டாரு. இங்க பாருங்க ரஷித் சார், இது எல்லாமே உங்களோட நல்ல வளர்ப்போட விளைவுதான். இன்னைக்கு உங்களோட பையன் நம்மளோட மக்களுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான உதாரணமா இருக்கிறாரு. மௌல்வி சார், நிச்சயமா நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி பேசுறீங்க சார்? அவர் புனித காரியம் தான் செஞ்சிருக்காரு. நீங்க என்கிட்ட இப்படி பேசுறத விட்டுட்டு இந்த நல்ல விஷயத்த பத்தி நம்ம மக்கள் எல்லார்கிட்டையும் நீங்க நேரா போய் சொல்றதுதான் ஒரு நல்ல காரியம். மௌல்வி சார், இந்த வீட்டுல எந்த நிக்காவும் நடக்கல. நீங்க பேசுறது அசார் அஹ்மத் கானை பத்தி தான் நினைக்கிறேன். அப்புறம் அவன் இந்த வீட்டு பையன் இல்ல. எங்களுக்கும் தெரியும் இந்த வீட்டுல எந்த நிக்காவும் நடக்கல. அது என்னன்னா, இந்த நிக்கா நம்மளோட இஸ்லாமிய கம்யூனிட்டி ஹால்ல தான் நடந்துச்சு. அதனாலதான் நாங்க அங்கிருந்து நேரா இங்க வந்திருக்கோம். உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பாராட்டிட்டு உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். மாமா, இது மௌல்வி சார் என்ன சொல்றாரு? அயான், இங்க பாருங்க சித்திக் சார், ரஷித் மியான், உங்க எல்லாரையும் இப்ப பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அயான் மியான் உங்க யார்கிட்டயும் சொல்லாமே நிக்கா பண்ணிட்டாரு போல. இங்க பாரு அயான், நீயாவது உண்மையை சொல்லு. இங்க பாரு, பயப்படாத. உங்களுக்கு தான் நிக்கா நடந்து முடிஞ்சிருச்சுல, எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஜோயா, என்னவோ நடந்திருக்கு, நீங்க அதை என்கிட்ட மறைக்கிறீங்க. என்ன விஷயம் ஜோயா? நான் உண்மையதான் சொல்றேன் மிஸ்டர் கான். நான் எதையும் மறைக்கல. மிஸ் ஃபாரூகி, உங்களை பத்தி யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லலாம், என்கிட்டயும் தான். ஆனா உங்களோட கண்ணு என்கிட்ட போய் சொல்லாத. என்ன விஷயம் ஜோயா? நீங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. மிஸ்டர் கான்னா, இது எல்லாமே தெரியாம தான் நடந்துச்சு. இதுல நம்ம தப்பு இல்ல. இட் வாஸ் an accident. நீங்க யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, குறிப்பா அண்ணன் கிட்ட சொல்லவே கூடாது. சொல்லுங்க, என்ன விஷயம்?
வந்து இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு சொல்லு. அப்பா அப்பா ப்ளீஸ் ஒரு விஷயம் சொல்ல வரத கேளுங்க. நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லணும்னு தான் நினைச்சேன். இட் வாஸ் an accident. I can explain. நீ எங்க கிட்ட என்ன சொல்ல நினைச்சியோ அதை சொல்லிட்ட அயான். அவன் உன்னை தாக்குனான்னு சொன்ன, அதை நாங்க நம்பணும். ஆனா இது நிக்கா எப்படி? அப்பா ஹுமேராவையும் என்னையும் அட்டாக் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த நிக்கா அப்பா நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? புரிய வச்சுதான் ஆகணும் அயான். அப்பா நான் என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது? அந்த விதி என் வாழ்க்கையில விளையாடிடுச்சு. விதியோ விளையாட்டோ நிக்காவை விளையாட்டை எடுத்துக்க முடியாது. அதோட நீ நடந்துகிட்ட விதம் இருக்கே, அத விதியோட சேர்க்க முடியாது. மாமா நான் ஒண்ணு இதெல்லாம் வேணும்னே பண்ணல. இதெல்லாம் செய்யணுங்கிறது என்னோட குறிக்கோள் கிடையாது. உன்னோட குறிக்கோள் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு சொல்லு. இன்னைக்கு உனக்கு நிக்கா நடந்துச்சா இல்லையா? நடந்ததா இல்லையா அயான்? ஆமா நடந்ததானா? என்ன? எத்தனை தடவை தான் எங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாயா? எத்தனை தடவை? இன்னும் எத்தனை தடவை தான் என் பொண்ணு மனசை உடைப்ப? இன்னும் எத்தனை தடவை அவன் மனசை காயப்படுத்துவேன்? யார் அந்த பொண்ணு? ஆயா நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். யார் அந்த பொண்ணு? ஜோயா. ஜோயா ஃபரூக்கி. அல்லா, அசார் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணா? ஜோயா, ஜோயானா அசத். அயான், ஹலோ யாரு? சொல்லு. என்ன? ஒண்ணு இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. உண்மையாவா? உண்மைதான் சொல்றியா? இங்க பாரு, நீ சொல்றது பொய்யா இருந்தா உன்னை கசக்கி புழிஞ்சு போட்டுடுவேன், புரியுதா? சரி, நான் இத வந்துடுறேன். சான், இங்க வா, சீக்கிரம் வா. ஜான், நீ என்ன பண்றேன்னா உடனே என் கூட வரணும். அட எங்க? நாம தான் இங்க இது வரைக்கும் இன்னும் சாப்பிடவே இல்லையே. அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன்னா எனக்கு முன்னாடியே நீ ஓடி போடுவ, புரியுதா? இப்ப நாம சாப்பிடுறத விட வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வா, எல்லாத்தையும் சொல்றேன். நான் ஃபரானையும் கூட்டிட்டு வந்துடுறேன். இங்க பாருப்பா ஃபரா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீயும் என் கூட வரணும். சீக்கிரம் நாம வந்துருவோம். அம்மா எங்க? வா, போகும்போது எல்லாத்தையும் சொல்றேன். அண்ணே, நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் பாத்துக்குங்க. கொஞ்சம் இருப்பா, அது வந்துடுறேன். தில்ஷா தபி, சொல்லுங்க. அசார் ரஹ்மானோட நிக்கா கொஞ்ச நேரத்துல நடக்கும்ல?
அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முக்கியமான வேலையா அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அந்த வீட்டுக்கா? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஆஹா, ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இப்ப வந்துடுறேன். சரியா? வா. என்ன விஷயம் சோயா? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. ப்ளீஸ். மிஸ்டர் கான், நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க அங்க இம்ரானை பத்தி எனக்கு சில விஷயம் தெரிய வந்தது. மிஸ்டர் கான், நஜ்மா பத்தி நினைச்சதான் கவலையா இருக்கு. அவளுக்கு எந்த தப்பும் நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மிஸ்டர் கான். இம்ரானை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மிஸ்டர் கான், இம்ரானுக்கும் தன்மை இருக்கும். நீங்க என் நிக்காவுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா? இம்ரான் அப்புறம் தன்வீர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன விஷயம்? மௌல்வி சார், இந்த நிக்கா நடக்கவே இல்லை. நான் சொல்றதை கேளுங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் இதுல இஷ்டமே இல்லாதப்போ இது எல்லாமே தப்பா நடந்த விஷயம். அதனால இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிக்கா மட்டும்தான். இது நிக்கா இல்ல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. மௌல்வி சார், அயான் தன்னோட சொந்த விருப்பத்தில் அங்க போகல. அதோட தன்னோட சொந்த விருப்பத்தில் அங்க ஷராவை போடல. அட, இங்க என்ன நடக்குது? நீங்க சொல்றீங்க விருப்பத்தோட பண்ணலன்னு, நீங்க சொல்றீங்க அவருக்கு இஷ்டமே இல்லைன்னு. அப்புறம் எப்படி நிக்கா அதுவா நடந்துச்சா? ரஷீத் சார், இவங்களுக்கு நிக்காவை நான் தான் பண்ணி வச்சேன். அதுவும் எல்லாருக்கும் முன்னாடியும் 2 பேருக்கிட்டையும் அவங்க சம்மதத்தை கேட்டுதான் பண்ண. இதுல உங்களுக்கு சம்மதமானு கேட்டேன். அவங்க 2 பேரும் சம்மதம்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நிக்காவே நடந்துச்சு. நீங்க பாருங்க சித்திக் சார், ஒருவேளை இந்த நிக்கா பொய்யானா இவரோட சேர்த்து நடந்த அந்த மத்த எல்லா நிக்காவும் பொய்யாயிடும். ஏன்னா 7 நிக்கா நடந்திருக்கு, எல்லாம் ஒன்னா நடந்திருக்கு. நாங்க என்ன நினைச்சோம்னா, நம்ம அயான் எல்லாருக்கும் முன்னாடி இப்படி ஒரு நிக்காவை பண்ணி உதாரணமா இருக்கிறாருன்னு நினைச்சோம். இது உண்மையிலேயே பெருமைப்படுற விஷயம்தான். நாங்க எல்லார்கிட்டையும் இவரை உதாரணமா எடுத்து சொல்லிட்டோம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம கமிட்டிக்காரங்க மக்கள் கிட்ட இந்த நல்ல விஷயத்தை பரப்பணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோ பாருங்க மௌலி சார், தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா நான் என்ன கேள்விப்பட்டனோ அதெல்லாம் உண்மைதானா? அந்த விஷயத்தை கேட்ட உடனே பதறி போய் ஓடி வந்துட்டேன். ஹசீன் அபி, ஒரு நிமிஷம். ஹசீன் அபி, எந்த நிக்காவும் நடக்கல. தெரியாம நடந்த விஷயம்தான். நீங்க உள்ள வாங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உள்ள வாங்க சொல்றேன். மன்னிச்சிடு சரி, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நான் காஜி சார் சொல்றத அவர் வாயாலேயே கேட்டேன். நிக்கா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுங்க காஜி சார், நீங்க சொன்னது உண்மைதானே? நிச்சயமா. அப்புறம் இங்க பாருங்க சார், நீங்க நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. ஏன்னா நீங்க எடுக்க போற முடிவுல தான் உங்களோட மானம் மரியாதை எல்லாமே இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க ஒரு கட்டுப்பாடான மனுஷன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மாதிரி நிக்காவ இல்லைன்னு சொன்னா உங்க மேல கரை விழுந்த மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். இதுக்கு மேல உங்க விருப்பம். நாங்க கிளம்புறோம். குதாஃபிஸ்.
வாங்க போலாம். யா அல்லாஹ், இங்க என்ன நடக்குது? ஆயான் மியான், நீங்க மூழ்கினது இல்லாம எங்களையும் மூழ்கடிக்க நினைக்கிறீங்க. அசார் அகமது கானோடையும் அவரோட குடும்பத்தோடையும் எங்களுக்கு உறவு ஏற்பட்டுடுச்சு. இம்ரான் நஸ்மா நிக்கா நடந்துருச்சு. அவங்கள அசிங்கப்படுத்துறவங்களோட நாங்க மட்டும் எப்படி உறவு வச்சுக்க முடியும்? ஹசீனாபி, நீங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அட, உண்மையத்தான் சொல்றேன் ரஷித் மியான். உங்க பையன் தனக்கு அண்ணியா வரப்போறவள நிக்கா பண்ணிட்டு வந்திருக்கான். யா அல்லாஹ், இந்த விஷயம் தில்ஷாத்துக்கு தெரிய வரும்போது அவ மனசு என்ன பாடுபடும்? அல்லாஹ், இத அவ எப்படிதான் தாங்கிக்க போறாளோ எனக்கு தெரியலையே. ஹசீனாபி, ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நாங்க சொல்ல வரத முதல்ல முழுசா கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த நிக்கமும் நடக்கல. நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், ஒரு நிமிஷம் எங்க கிட்ட இருக்கிற நியாயத்தை பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ஹசீனாபி. ஹசீனாபி, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதப்போ அவசரத்துல எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்? அட ரஷித் மியான், எல்லா உண்மையும் கண்ணுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஆனா நீங்க அவசரத்துல நான் ஏதோ முடிவெடுத்துட்டேன்னு சொல்றீங்க. நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன். ஃபரான் நிக்கத்தோட நிக்காவ இப்பவே இங்கேயே முறிச்சுக்கிறேன். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? நீ கொஞ்சம் பேசாம இரு ஃபரான். இங்க பாருங்க, நீங்க நல்லா யோசிச்சு தான் பேசுறீங்களா? என்ன மன்னிச்சிடுமா நிக்கத். உன் விதியில என்னோட மருமகளா வரணும்னு எழுதி வைக்கல போல இருக்குமா? குதாஃபிஸ். வா ஃபரான். அம்மா, என்ன நீங்க? ஹசீனாபி, இப்படி என்ன பண்ணாதீங்க. மன்னிச்சிடுங்க ஷெரீன். ஹசீனாபி, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. நான் தான் சொல்லிட்டேல, என்ன மன்னிச்சிடுன்னு. அம்மா, சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. முதல்ல இங்க இருந்து போவோம். நீ வேணா பாரு, திரும்பவும் நம்ம வீட்டுக்கு சம்பந்தம் பேசுறதுக்கு எப்படி அலைய போறாங்கன்னு. சரி வா, சீக்கிரம் போலாம். நிகத், 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 கதவு தர. நிகத், அப்பா. நிக்கத், நிகத், கதவு தரேன்னு சொல்றேன்ல. நிக்கத், நிகத், 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 இந்த பிரச்சனையில கதவு தர. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. என்ன நடந்துச்சு நான் சொல்றத உனக்கு தெரியும். நிக்கத், கதவை திறந்து நிக்கத், சொல்றதை கேளு. நிகத், நிக்கத், தயவு செஞ்சு கதவை திறந்து நான் சொல்றதை கேளு. நிக்கத். சூர்யா, கண்டிப்பா உங்க மேல நான் கோவப்பட மாட்டேன், உங்களை திட்டவும் மாட்டேன். ஐ ப்ராமிஸ். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சு? மிஸ்டர் கான், ஐயானா? ஒரு நிமிஷம். ஹலோ, ஹலோ. அண்ணா, நான் தான் பேசுறேன். என்ன விஷயம் ஐயா? என்னாச்சு? அண்ணா, நிகத், நிகத் கையை அறுத்துக்கிட்டான். வாட்? ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கானா? இது எல்லாமே என்னாலதான் ஆச்சு.
இல்லனா நிக்கத் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கவே மாட்டான். டாக்டர் சார், நான் சித்திக் பேசுறேன். நீங்க வீட்டுக்கு வர முடியுமா? யா அல்லாஹ், அயான் மிஸ்டர் கான் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானா?